ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. அன்பெய்டு செல்லருடைய ரைட் அகெயின்ஸ்ட் த பையர், அதாவது ஒரு விலை பெறாத, தன்னுடைய பொருளுக்கான விலையை பெறாத விற்பனையாளருக்கு அந்த வாங்குனர் மீது என்ன உரிமை இருக்குது அப்படிங்கிறது செக்ஷன் 55லேருந்து 61 வரைக்கும் பார்க்கணும். இந்த விற்பனைக்கான விலையை பெறாத அந்த விற்பனையாளருக்கு அந்த பொருட்கள் மீதும் உரிமை இருக்குது. அதே மாதிரி அந்த வாங்குனர் மீதும் பர்சனலாக சில உரிமைகள் இருக்குது. அப்போது வாங்குனர் இடத்துல அவருக்கு என்னென்ன உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அதை என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுடைய ரெமிடிஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது விற்பனைக்கு போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டோட முழுமை பெறாததுனால அவருக்கு என்னென்ன ரெமிடிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த ரைட் ஆஃப் செல்லர் அகேன்ஸ்ட் த பையர் பர்சனலி, அதாவது அவர் மேலே இருக்கக்கூடிய உரிமைகளை ரைட் இன் பர்சோனம்னு சொல்கிறோம். அது அந்த பொருட்களின் மீது இவருக்கு இருக்கிற உரிமைக்கு கூடுதலான உரிமைகளை கொடுக்குது. அப்போது அந்த வாங்குனர் பணம் செலுத்தாத அந்த வாங்குனர் மேலே இவருக்கு என்னென்ன உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, முதல் செக்ஷன் 55 சூட் ஃபார் ப்ரைஸ். ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் அந்த பொருள் அந்த வாங்குனருக்கு போயிடுச்சு, அந்த வாங்குனர் கைக்கு போயாச்சு. பையர் ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, இல்லைன்னா நெக்லெக்ட் பண்ணுறாரு அதற்குரிய விலையை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த விற்குனர் அவர் மேலே கோர்ட்டில் கேஸ் போடலாம். அந்த பொருட்களின் விலைக்காக அந்த கோர்ட்டில் இவருக்கு கேஸ் போடலாம். இது செக்ஷன் 55 சப்செக்ஷன் 1 சொல்லுது. இது கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுங்கிறதுல கேஸாக தான் வரும். ரெண்டாவது, அந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல்லையே ஒரு குறிப்பிட்ட நாளில் டெலிவரி ஆகுதோ இல்லையோ இந்த ப்ரைஸ் இதனுடைய விலை செலுத்தப்படணும் அப்படிங்கிறது இருந்தால் பையர் அது அந்த பொருளுக்கான விலையை அந்த தேதியில் கொடுக்காத மறுத்தாலோ அல்லது கொடுக்காம செயல்பட்டாலோ அந்த செல்லர் அந்த பையர் மேலே அதற்கான விலைக்காக தாராளமாக கோர்ட்டில் கேஸ் போடலாம். எப்போது டெலிவரி ஆகாமல் இருந்தால் கூட, அந்த பொருள் அந்த வாங்குனருக்கு மாற்றப்படாமல் இருந்தால் கூட, அந்த குட்ஸ் அப்ராப்ரியேட் கான்ட்ராக்டில் ஆகாமல் இருந்தால் கூட, எந்த குட்ஸ் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தாத பொழுது கூட கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த பொருளுக்கான விலை குறிப்பிட்ட நாளில் செலுத்துவதாக ஒத்துக்கொள்ளப்பட்டிருந்தால் அந்த பொருளுடைய விலையை இவர் செலுத்தணும். அப்படி செலுத்தாமல் இருக்கிறதோ அல்லது செலுத்த மறுத்தாலோ அந்த பொருளுக்கான விலைக்காக அவரை கோர்ட்டில் விற்குனர் கேஸ் போடலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 55 சப்செக்ஷன் 2 பார்க்குறோம். இது அக்ரிமெண்ட் டு சேலுங்கிற கேஸில் வரக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, சூட் ஃபார் டேமேஜ் ஆஃப் நான் அக்செப்டன்ஸ் செக்ஷன் 56. இப்போது அந்த வாங்குனர் அந்த பொருளை பெறுவதற்கோ அல்லது அதற்காக பேமெண்ட்டுக்கோ ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, அதை நெக்லெக்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் செல்லர் தாராளமாக அவர் மேலே டேமேஜஸ்க்காகவும் வழக்கு தொடுக்கலாம். அந்த செக்ஷன் 73 ஆஃப் தி இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872ங்கிறது இந்த இடத்துல நமக்கு செல்லுபடியாகக்கூடியதாக இருக்குது. மூன்றாவது, ரெப்புடியேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் பிஃபோர் த டியூ டேட். அது செக்ஷன் 60 அப்படிங்கலாம். அந்த பையர் இந்த கான்ட்ராக்டை ரெப்புடியேட் பண்ணார்
தள்ளுபடி செஞ்சார் டேட் ஆஃப் டெலிவரிக்கு முன்னால் அப்படின்னாலும் அந்த விற்குனர் வந்து அவர் மேலே டேமேஜஸ்க்காக கோர்ட்டில் கேஸ் போடலாம். இதுக்கு பேர் ரூல் ஆஃப் ஆன்டிசிபேட்ரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்ட் இவர் முறிக்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சு அந்த கான்ட்ராக்டுக்கு இவர் ஒத்து வராத மாதிரி தெரிஞ்சால் அல்லது ஒத்து வராட்டால் அந்த விற்குனர் இவர் மேலே ஒரு கேஸ் தாராளமாக போடலாம். நெக்ஸ்ட்டு 4வது சூட் ஃபார் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் 61. அந்த செல்லருக்கும் பையருக்கும் அந்த பொருளுடைய விலையின் மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகியிருந்தால் எந்த தேதியிலேருந்து அந்த பேமெண்ட் டியூவோ அந்த தேதியிலேருந்து என்றைக்கு அவர் பணம் செலுத்துகிறாரோ அது வரைக்குமான வட்டியை அவர் வசூல் பண்ணிக்கலாம். அப்படி எந்த ஸ்பெசிஃபிக் அக்ரிமெண்ட்டும் அந்த மாதிரி குறிப்பிட்டு வட்டிக்காக எந்த விதமான அக்ரிமெண்ட்டும் போடாத பொழுது அந்த விலை அப்படிங்கிறது வந்து என்றைக்கு டியூ ஆகுதோ அந்த நாள்லேருந்து இவர் என்றைக்கு தெரியப்படுத்துகிறாரோ அந்த வாங்குனருக்கு, இன்னும் நீங்கள் பொருளுக்கு உரிய விலையை கொடுக்காமல் இருக்கீங்க, கொடுங்க, அல்லது அந்த விலைக்கு மேலே வட்டியும் கொடுக்க வேண்டியது இருக்கும்னு என்றைக்கு தெரியப்படுத்துகிறாரோ அந்த தேதி வரைக்குமான அந்த பொருளின் மீதான விலைக்குரிய வட்டியை இவர் திரும்ப வாங்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது இதுபடி நமக்கு தெரிய வருது. ஒரு கான்ட்ராக்ட் ஆப்சண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி வட்டிக்கோ எதுக்கோ அதுக்குள்ள ஒரு கான்ட்ராக்டில் ஆட் ஆகலை அப்படின்னு சொன்னால் கோர்ட்டு வந்து அந்த விற்குனருக்கு ஒரு வட்டியை வாங்கி கொடுக்கலாம். அந்த என்ன அந்த அமௌண்ட்டுக்குரிய ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கோர்ட்டு கையில் தான் இருக்குது. என்றைக்கு அந்த டெண்டர் குட்ஸ் என்றைக்கு போடப்பட்டதோ அதில் என்ன விலை நிர்ணயம் செய்யப்பட்டதோ அன்னையிலிருந்து அந்த விலை என்னைக்கு செலுத்தப்பட வேண்டுமோ அந்த நாள் வரைக்குமான வட்டியை கோர்ட்டு இவருக்கு வசூல் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து ரெமிடிஸ் ஆஃப் பையர் அகெயின்ஸ்ட் த செல்லர். வாங்குனருக்கு செல்லர் மீது என்னென்ன ரெமிடி இருக்குது. ரெமிடி அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு பார்க்குறோம். நம்ம ரெமிடிஸ் அப்படின்னா தீர்வுன்னு பார்க்குறோம். அதாவது அந்த வாங்குனருக்கு என்னென்ன தீர்வு இருக்குது விற்குனருக்கு கிட்ட இருந்து அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு விற்குனர் கான்ட்ராக்டை ப்ரீச் பண்ணாருன்னா, அவர் குட்ஸை டெலிவரி அந்த டைமில் கொடுக்கல, இல்லை கொள்ளப்பட்டபடி அந்த பொருளை இவர் டெலிவரி பண்ணலை, அல்லது அந்த கான்ட்ராக்டை இவர் ரிப்புடியேட் பண்ணுறாரு, இல்லை குட்ஸை கன்ஃபார்ம் பண்ணாமல் அந்த பையர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி அக்செப்டன்ஸை திருப்பி வாங்கிக்கிறாரு. அப்படிங்கும்போது செல்லருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பை செல்லர், எப்போ அந்த செல்லர் வந்து இந்த கான்ட்ராக்டை முறியடிக்கும்போது என்னென்ன உரிமைகள் பையருக்கு இருக்குங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ரைட் ஆஃப் பையர்னும் பார்க்குறோம். ரைட் ஆஃப் பையர்கிட்ட என்னென்ன இருக்குது, வாங்குனருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது. நான் டெலிவரிக்கான டேமேஜஸை கிளைம் பண்ணலாம், ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸுக்கு கேஸ் போடலாம், வாரண்டிக்கு ப்ரீச் ஆஃப் வாரண்டியை இது பண்ணலைங்கிறதுக்கு சூட் போடலாம், ஆன்டிசிபேட்டரி ப்ரீச்சுக்கும் சூட் போடலாம், வட்டிக்கும் சூட் போடலாம். இப்படி இவருக்கும் உரிமைகள் இருக்குது. யாருக்கு? வாங்குனருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று டேமேஜஸ் ஃபார் நான் டெலிவரி செக்ஷன் 57. விற்பனை செய்ய ஒத்துக்கொண்டவர் அதுக்கு நெக்லெக்ட் பண்ணி இல்லை அந்த குட்ஸை டெலிவரி பண்ணுறதுக்கு மறுத்தாலோ அந்த வாங்குனர் விற்குனர் மேலே நான் டெலிவரிக்குரிய டேமேஜஸுக்காக கோர்ட்டில் கேஸ் போட முடியுங்கிறது பார்க்குறோம். இங்கே இதுதான் செக்ஷன் 57 சொல்லுது. இதே புக் எக்ஸாம்பிள் 8 எக்ஸ்பிளைன் பண்ணுது நமக்கு. ஏங்கிற ஒரு ஷூ மேனுஃபேக்சரர் 100 பேர் ஆஃப் ஷூஸை பிக்கு விற்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. ஒரு பேரனுடைய விலை 10,500 ரூபாய்க்கு ஒத்துக்கிறாரு. ஏக்கு நல்லா தெரியும் பிக்கு அந்த ஷூஸ் அப்படிங்கிறது ரீசெல்லிங் பர்பஸ்க்கு தான் அவர் வந்து அதை வாங்குறாரு அப்படிங்கிறதும் தெரியும். அதை சிக்கு பி 11,000 ஒரு பேருக்கு விற்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காருங்கிறதும் தெரியுது. அப்போ டேட் ஆஃப் டெலிவரியில் அந்த ஷூஸை டெலிவரி பண்ணலை, அது அவருக்கு பிக்கு கொடுக்காம விட்டுறாரு. அப்போது பி தன்னுடைய கஸ்டமர் சிக்கு அந்த 100 பேரை சப்ளை பண்ண முடியாமல் போகுது.
இந்த இடத்துல பி வந்து தனக்கான அந்த 500 ரூபாய் ஒரு பேருக்கு வரக்கூடிய ஒரு பணம் நஷ்டத்தை ஏ ஏற்படுத்தியதுனால ஏ மேலே இவர் அந்த ஒரு பேருக்கு 500 ரூபாங்கிற விதம் அந்த பணத்துக்காக ஒரு கேஸ் தாராளமாக போடலாம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த எக்ஸாம்பிளில் புரியுது. அடுத்தது சூட் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ் செக்ஷன் 58. செல்லர் வந்து பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணுறாரு. அப்போ பையர் கோர்ட்டுக்கு போய் ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கைக்காக கோர்ட்டில் அவர் மேலே கேஸ் போடலாம். அப்போ கோர்ட் வந்து அவர் மேலே அந்த நடவடிக்கையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையோ அல்லது நடவடிக்கைகளையோ எடுக்க சொல்லி உத்தரவு போடலாம். அதுக்கு இவருக்கு என்ன பரிகாரம் கிடைக்குது, என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது அறுதிப்படுத்தப்பட்ட சில பொருட்களுக்காக அது ஒத்துக்கொள்ளப்பட்டதாக இருக்கணும். முதல்ல ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், அசர்டைன் ஆகிருக்கணும், குட்ஸ் இதுதான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும். அடுத்தது அந்த கோர்ட்டு வந்து ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் படி 1963 போடப்பட்ட அந்த ஆக்ட் படி அந்த செல்லரை, அந்த விற்குனரை ஒரு குறிப்பிட்ட பர்ஃபார்மன்ஸ் செய்ய சொல்லி, நடவடிக்கை எடுக்க சொல்லி உத்தரவு கொடுக்கலாம். அந்த கோர்ட் வந்து இவர் கொடுக்குற அந்த நஷ்ட ஈடு அப்படிங்கிறது போதுமானதாக இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுச்சுன்னா அந்த கோர்ட் அவரை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியம் செய்ய சொல்லி அவருக்கு தீர்ப்பு கொடுக்கலாம். ஒரு குட்ஸ் வந்து ரொம்ப ஸ்பெஷல் நேச்சர் அல்லது யுனிக்காக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த பொருளுக்கு தனிப்பட்ட ஒரு நடவடிக்கையை செய்ய சொல்லி அந்த கோர்ட் வந்து உத்தரவு போடலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் 9 அதை பார்க்குறோம். ஏங்கிறவர் ஒரு பிக்கு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு முகல் காலத்து பெயிண்டிங்கை விற்பதாக ஒத்துக்கிறாரு. ஆனால் டியூ டேட் ஆஃப் டெலிவரியில், அந்த டெலிவரி என்றைக்கு பண்ணணுமோ அன்னைக்கு வந்து ஏ ரெஃப்யூஸ் பண்ணுறாரு, அதை விற்க மறுக்கிறாரு. இந்த இடத்துல பி வந்து ஏ மேலே கோர்ட்டில் கேஸ் போடலாம். என்னக்கு போடலான்னா, ஒன்றா ஏவை அதுக்கு விற்கிறதுக்கு கண்டிப்பாக விற்கணும், அந்த பெயிண்டிங்கை தனக்கு ஒத்துக்கொள்ளப்பட்ட விலைக்கு தரணும் அப்படிங்கிறத கம்பல் பண்ண சொல்லி கோர்ட் மேலே கேஸ் போட முடியும். அதுதான் ஸ்பெசிஃபிக் ஆக்ட். எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், இதை கண்டிப்பாக அவர் விற்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்டாக அவர் பண்ண சொல்லி போடலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு சூட் ஃபார் பிரீச் ஆஃப் வாரண்ட்டி செக்ஷன் 59. வாரண்ட்டி அப்படிங்கிறது அது அந்த பொருளின் மீது இவர் ஒரு சில நம்பிக்கையை ஏற்படுத்தும் போது அந்த நம்பிக்கை மீறுதல் நடந்திருந்தால் அந்த பையர் வந்து அந்த குட்ஸை buyer is not entitled to reject the goods only on the basis of such breach of warranty. பையர் வாங்குனர் வந்து இந்த வாரண்ட்டி போட்ட கண்டிஷன்ஸ் சரியாகலைங்கிறதுக்காக அந்த குட்ஸை வந்து ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. அந்த ரிஜெக்ட் பண்ணுற உரிமை அவருக்கு இல்லை. set up against the seller, but he may set up against the seller the breach of warranty in diminution or extension of the price. அந்த வாரண்டியை மீறினதற்காக அந்த செல்லர் மேலே இவர் வந்து ஏதாவது ஒரு கேஸ் போட்டு அந்த வாரண்ட்டி நடைபெறாமல் போனதுக்கான இதை வாங்கிக்கலாம், டேமேஜஸை கேட்கலாம். இல்லைன்னா அந்த இவர் கொடுத்த அந்த ப்ராமிஸ், அந்த வாரண்ட்டி செல்லுபடியாகாமல் போனதுக்கான டேமேஜஸோ அல்லது அதற்காக அந்த வாரண்டியை வந்து ஏன் செல்லுபடி ஆகாமல் போச்சுங்கிறதுக்காகவோ அவர் மேலே இவர் கேஸ் போடலாம். நெக்ஸ்ட் வந்து ரிப்புடியேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் பிஃபோர் த டேட் ஆஃப் டெலிவரிக்கு முன்னால் இதில் செல்லரோ பையரோ அந்த கான்ட்ராக்டை முறியடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா அந்த குறிப்பிட்ட டேட் ஆஃப் டெலிவரி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டை முறிஞ்ச மாதிரி காட்டி அதுக்கான டேமேஜஸை யாருனாலும் இன்னொருத்தர் மேலே கிளைம் பண்ணலாங்கிறது செக்ஷன் 60 சொல்லுது. அடுத்தது சூட் ஃபார் இன்ட்ரெஸ்ட். அந்த செல்லர்தோ பையர்தோ வந்து ஒரு ஸ்பெஷல் டேமேஜஸ்க்கோ அல்லது அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கோ கேஸ் போடுறத இந்த சட்டம் வந்து எந்த விதத்துலேயும் யாரையுமே தடுக்காது. இவங்க ரெண்டு பேரையும், பையரையும் சரி செல்லரையும் சரி, அந்த உரிமையிலிருந்து தடுக்காது. லா ஒரு ஸ்பெசிஃபிக் டேமேஜஸ் அல்லது ஒரு வட்டி ரெக்கவரபிளாக இருந்ததுன்னா அந்த பணத்தை திருப்பி செலுத்துறதுக்கு அல்லது அந்த பணம் திருப்பி செலுத்தாததற்கு
அவங்கள்ட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி இவருக்கு மற்றொருவருக்கு ரெக்கவர் பண்ணி கொடுக்கறதுக்கு கோர்ட்டு நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கான்ட்ராக்டில் வந்து எந்த விதமான கண்டிஷனும் இப்படி எதுவும் இம்ப்ளைட் எழுதலை அப்படின்னு சொன்னால், கான்ட்ரரியாக இந்த கான்ட்ராக்டில் ஆப்சன்ஸ் இருக்குது, எதுவும் அதை பற்றின செயல்பாடு எழுதப்படலை அப்படின்னு சொன்னால், கோர்ட்டே வந்து அது நினச்சபடிக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த பையருக்கு ரீஃபண்ட் ப்ரைஸாக அந்த கான்ட்ராக்ட் செல்லர் தடுத்திருந்தால் அதுக்கு ரீஃபண்ட் ப்ரைஸாக கோர்ட்டே அவர்கிட்ட இருந்து வசூல் பண்ணி கொடுக்கலாம். என்றைக்கு பேமெண்ட் பண்ணப்படுதோ அந்த தேதி வரைக்குமான வட்டியை வசூல் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 10, in case of a sale of cigarette which turned out to be mild, bad and unfit for consumption, damages were awarded on the basis of the difference between the contract price and the price released. அதாவது ஒரு விற்குனர் வந்து சிகரெட் விற்கிறதுக்கு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரு. அந்த சிகரெட் வந்து உபயோகப்படுத்த லாயக்கற்றதாக இருக்கும்போது அந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸுக்கும் அந்த விலை கொடுத்ததற்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை வந்து திருப்பி செலுத்துறதுக்கு கோர்ட்டு வந்து ஆர்டர் போட்டிருந்தது. எக்ஸாம்பிள் 11 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடைபெறல, அந்த உரிமை பத்திரம் வந்து மாற்றப்படலை, பேர் மாற்றம் செய்யப்படலை. அப்படி சொல்லும்போது அந்த பொருளுடைய விற்பனையில் சொல்லப்பட்ட கண்டிஷனும் வாரண்டிஸும் கான டேமேஜஸ்க்கு வந்து பர்ச்சேசர் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தீர்ப்பாச்சுங்கிறதையும் பார்க்குறோம்.